பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தையும் என் தகப்பன் வீட்டிலும் என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். இங்கே ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய எலியேசரை கூப்பிட்டு இப்ப அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். என்ன சொல்றாரு? நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, தன் குமாரனுக்கு பெண் பார்க்கக்கூடிய எலியேசரை கூப்பிட்டு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட வந்து ஒரு தூதனை உனக்கு அனுப்பி என் குமாரனுக்கு பெண் பார்க்கிற விஷயத்திலே வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி எலியேசரை ஆசீர்வதித்து இங்கே ஆபிரகாம் அனுப்புகிறான். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளையே, முதலாவது ஜெபிக்கணும், ரெண்டாவது நாம் ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆகவே விசுவாச அறிக்கை செய்கிற இடத்துல இருக்கிறோம். ஆபிரகாமிடத்தில் விசுவாச அறிக்கையும் வருகிறது, அனுப்புகிற தனக்கு போகிற தன் வேலைக்காரனை ஆசீர்வதிக்கவும் செய்கிறான். வாக்குத்தத்தங்களை சொல்கிறான். நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு வருவார், ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்கிறான். பாத்தீங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இப்படிதான் முறையாய் பெண் தேடுவார்கள். ஆவிக்கு ரீதியில் அவருடைய கண்ணோட்டம் இருக்கும். இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குது, இந்த பொண்ணு என்ன வேலை செய்யுது, எத்தனை சவரன் நகை போடுவாங்க, எத்தனை லட்சம் பணம் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் என்ன படிச்சு, அவங்க தம்பி என்ன படிச்சிருக்கிறான், அவங்க அக்கா என்ன படிச்சிருக்குது, அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளை என்ன இருக்கு, நல்ல பிள்ளையா, நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கதா, ஞானஸ்தானத்தில் இருக்குதா, அபிஷேகம் பெற்றிருக்குதா, ஒழுங்கா சபைக்கு போகுதா, வேத புஸ்தகத்தை படிக்குதா, ஜெபம் பண்ணுதா, கர்த்தருக்கு பயந்து நடக்குதா. அதற்கு பிறகுதான் என்ன படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், ஓகே நல்லா படிச்சிருக்கிறாங்களா, ரைட்டு. அவருடைய பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல கல்வி படிச்சிருக்கிறாங்களா, பரவாயில்ல என்று சொல்லி சந்தோஷமா அவங்க போகிற சபை நல்ல ஆவிக்குரிய சபையா, இதைதான் விசாரிக்கணும். இப்படி விசாரிச்சா அங்கே ஒம்பே கிடையாது. கர்த்தர் தூதனானவர் வருவார். இங்கே போகும்போது எத்தனை சவரம் கொடுப்பாங்க, எவ்வளோ, அவங்க யார் என்ன வச்சுருக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எது செய்யிருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபுல் பேக்ரவுண்டை விசாரிக்கிறது. அங்கே வழிகாட்டுவதற்கு தூதனானவர் இல்லாமல் போய்விடுகிறான். இந்த காலவில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, விசுவாச அறிக்கையோடு உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை தேடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கி தருவதற்கு ஒரு தூதனை அனுப்புவார் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.